வெண்பா கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, உனக்கு பிறந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை என்கிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தை உனக்கு வேணும் அப்படின்னா பாரதியோட டைவர்ஸ் நோட்டீஸ் இதில் நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு பண்ணிக்கோ, உனக்கு குழந்தை வேணுமா இல்லை உன் புருஷன் வேணுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. வெண்பா இப்போது கண்ணம்மாவோட வீட்டிலேருந்து போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே சௌந்தர்யா வராங்க. சௌந்தர்யாவை பார்த்த உடனே கண்ணம்மா வேகமாக அந்த டைவர்ஸ் நோட்டீஸை மறைச்சி வைக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே என்ன கண்ணம்மா மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்கி பார்க்குறாங்க. அது டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கண்ணம்மா இப்போ சொல்கிறாங்க, எனக்கு என்னோட இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னா இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணாதான் என்னோட குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கண்ணம்மா உன்னை மிரட்டினது அப்படின்னு சௌந்தர்யா கோவமாக கேட்குறாங்க. ஆனால் கண்ணம்மா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் இப்போ உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னோட 2வது குழந்தை ஹேமா தான். ஆமாம், நான் தான் ஹேமாவை அவள் பிறந்த உடனே உன்னையும் பாரதியும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு